உங்களுக்கு நிறைய கிரே ஹேர்ஸ் இருக்கா? அதை நேச்சுரலான முறையில கலர் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒரு ப்ரௌன் ஷேட் அண்ட் பர்கண்டி ஷேட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஹாஃப் பீட்ரூட் தோல் சீவிட்டு ஒரு ஹாஃப் டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதில் 2 ஸ்பூன் டீ பவுடர் 1 ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஹாஃப் டம்ளர் வர மாதிரி அதை சுண்ட வச்சிருங்க. அதை நல்லா ஃபில்டர் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துருங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு இரும்பு அயன் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு நம்மளோட ஏர் ஸ்ட்ரென்தனிங் பேக், இன்னைக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். என்னோட ஏர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிக்கை உப்பு, ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட டீ டிகாஷன் கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும்போது அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பீட்ரூட் ஜூஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் கொண்டு வந்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஏர் ஸ்ட்ரென்தனிங் பேக்கில் பார்த்தீங்கன்னா 20+ ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாம் கம்ப்ளீட்லி நேச்சுரல், உங்களுக்கு சூப்பரான நேச்சுரல் கலரை கொடுக்கும். இது அப்படியே ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ண விட்டுடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அதோட கலர் ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் ஷேடு தான் உங்கள் ஏருக்கு வரும். இது கம்ப்ளீட்லி நேச்சுரல், நோ கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். பாருங்க எவ்வளோ ஒரு டார்க்கான பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க. நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது உங்க கிரேஸ் எல்லாமே நல்லா கவர் ஆயிடும். பிஃபோர் டே நல்லா ஏர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் இருக்கக்கூடாது தலையில. கம்ப்ளீட்டா உங்களுக்கு எங்கெல்லாம் கிரே ஹேர்ஸ் இருக்கோ ஸ்கேல்ப்ல ஏர்ல ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டுக்கலாம். இது வெறும் கிரேஸ் மட்டும் கவர் பண்றதுக்கு இல்ல, இது ஏர் ஸ்ட்ரென்தனிங் பேக். உங்க ஏர் நல்லா திக்கா க்ரோ ஆகிறதுக்காக நிறைய இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கோம். இது 2 in 1 ஒன்னா யூஸ் ஆகும். ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஒரு 1 hour அப்படியே ஷவர் கேப் போட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் வாட்டர்ல ரின்ஸ் பண்ணா போதும். பாருங்க அப்ளை பண்ண என்னோட ஹேண்ட் ஃபுல்லா கருப்பாயிடுச்சு. ஜஸ்ட் அப்படியே வாட்டர்ல ரின்ஸ் பண்ணிடுங்க. எந்த ஒரு ஷாம்பூ பண்ண வேண்டாம். வேணும் நெக்ஸ்ட் டே நீங்க ஷாம்பூ பண்ணிக்கலாம், மைல்டான ஷாம்பூ. அவ்வளவுதான், உங்க ஏர் நல்லா திக்கா க்ரோ ஆயிடும். கிரேஸ் எல்லாம் கவர் பண்ணிடும். நல்ல ஒரு மைல்டான கலரிங் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏரும் நல்லா க்ரோ ஆகணும், ஏர் ஃபால் இருக்கக்கூடாதுன்னா நம்மளோட ப்ராடக்டை ட்ரை பண்ண மறக்காதீங்க.